I'm Dr. Asha, Senior Consultant, Clinical Embryologist. ஸோ இங்கே வந்து நம்ம ஆண்ட்ராலஜி லேபில் இருக்கோம். There is special staining procedures. ஸோ ஸ்டெயின் பண்ணிட்டு நம்ம மார்ஃபாலஜி பார்ப்போம். விந்தனோட தலை எப்படி இருக்குது, அதோட மிடில் பீஸ்ன்னு சொல்லுவோம், அந்த பகுதி எப்படி இருக்கு, அண்ட் அதோட டேல் பகுதி. இந்த டேல் தான் வந்து மொட்டிலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேல் வந்து நல்லா இருந்ததுன்னா யூஸ்வலா ஸ்பெர்மட்டோசோவாஸ் நல்லா மூவ் ஆகும். This helps in going and meeting the egg. Egg release ஆகி fallopian tubeல வரும்போது ஸ்பெர்ம்ஸ் வந்து எது நல்லா நீந்தி fallopian tubeல போய் முட்டையை சந்திக்குதோ அந்த ஸ்பெர்ம்ஸ் தான் will have the best capability to produce a embryo. Fertilize ஆகி எம்ப்ரியோவா மாறி அப்பதான் வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகும். ஸோ இதுல எதுலையாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா நம்மளுக்கு இந்த செமன் அனாலிசிஸ் நம்மளுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இஃப் செமன் அனாலிசிஸ்ல வந்து ஸ்பெர்ம்ஸ் நல்லா இருக்கு, கவுண்ட் நல்லா இருக்கு, தேர் இஸ் சம் ஃபீமேல் ஃபேக்டர் அப்படின்னா, ஃபீமேல் ஃபேக்டர் எதர் ஓவரீஸ்ல டிக்ரீஸ்ட் ஓவரியன் ரிசர்வ், இல்லை அவங்களுக்கு வந்து பெனிட்ரேஷன்ல ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம், இல்லை இன்டர்கோர்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம். அப்படின்னா we will assist them with IUI. ஐயுஐன்றது வந்து இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். ஒண்ணுமே இல்லை, கொடுக்குற செமன் சாம்பிளை நம்ம ப்ராசஸ் பண்ணி ஸ்பெர்மட்டோசோவாவை மட்டும் தனியா கிளீன் பண்ணி எடுத்துட்டு ஸ்பெர்ம்ஸை மட்டும் யூட்ரஸ்குள்ள இன்செமினேட் பண்ணுவோம். இது வந்து ஹஸ்பண்டோட ஓன் சாம்பிள், ஒய்ஃபோட யூட்ரஸ்ல நம்ம இன்செமினேட் மட்டும்தான் பண்றோம், வேற எந்த ப்ரொசீஜரும் பண்ணல. ஸோ இது வந்து நேச்சுரல் கன்செப்ஷன் தான். ஜஸ்ட் we are assisting them to conceive. ஸோ இதுதான் இந்த லேப்ல, நம்ம ஆண்ட்ராலஜி லேப்ல பண்ற முக்கியமான விஷயம். ஏஆர்டி போகும்போது என்ன இங்க பண்ணுவோம்னா, இக்ஸி பண்றதுக்கு இங்க சாம்பிளை ப்ராசஸ் பண்ணி அந்த பெஸ்ட் ஒரு ஸ்பெர்மட்டோசோவாவை செலக்ட் பண்றது இங்க தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த செமன் சாம்பிள் நம்ம அனலைஸ் பண்ணும்போது இதுல மொட்டிலிட்டியில ப்ராப்ளம் இல்லை கவுண்ட்ஸ்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம ஐயுஐ ப்ரொசீஜர் பண்ணுவோம். ஸோ ஐயுஐயும் பண்ண முடியலைன்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஏஆர்டி ஐவிஎஃப் சைக்கிள் இல்லைன்னா இக்ஸி சைக்கிளுக்கு நம்ம ஸ்பெர்ம்ஸை ரெடி பண்ணுவோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக்ல மீட் பண்ணலாம்.